நான் உங்க அனீஸ். பொதுவா பேய்கள் நிலப்பகுதியிலையும் மரங்கள்லையும் சில பாழடைஞ்ச கட்டிடங்கள்லையும் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முதல் முறையா கடல்ல பேய்கள் இருக்கிறதாகவும் மீன் பிடிக்க போறவங்களுக்கு அது பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கறதாகவும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நடுக்கடலில் மாயாஜாலம் காட்டும் கடல் பேய். நம்ம அண்ணா கவர்லாம் எடுத்துட்டு எந்த துணியும் இல்லாம திரும்பி பார்க்காம வந்துனே இருப்போம். உயிர் தப்ப நிர்வாணமாக ஓடி வரும் மீனவர்கள். பேய்கள் உலகம் பற்றின அதிர்ச்சி உண்மைகள். சமீபத்துல வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்தது. பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கிற பழனி அப்படிங்கிறவரு அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு. கடலுக்குள்ள இருக்கிற பேய்கள் அங்க மீன் பிடிக்க போறவங்களை பலவிதமான மாயாஜாலங்களை காட்டி ஏமாத்தி அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதாகவும் அதுல இருந்து தப்பிக்க மீனவர்கள் பலவிதமான வழிமுறைகளை கையாளுறதாகவும் அதுல சொல்லியிருந்தாரு. என் பேர் பழனி சார். நான் பட்டினப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் 3ஆம் நிகழ்ச்சி ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். இனிமேல் ஆந்திராவில் போயிட்டு கிராம பகுதியில் பேய்கள் இருக்குன்ற மாதிரி நிகழ்ச்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க. எங்கள் ஊருக்கும் பாருங்கள், நடுக்கடலில் மீன் பிடிக்க போகும்போது பேய்கள் நிறைய வளர்த்துதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்தமாரி டைமில் அவங்க படகு விட்டு வெளியே வந்துடுவாங்களாம். அதை பற்றி நிறைய கதைகள் நம்ம பொதுமக்களுக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அந்த வாட்ஸ்அப் வீடியோ கிடைச்சது. கேட்க ரொம்ப திகில் நிறைஞ்சதா இருந்ததால இதை பத்தி கூடுதல் விவரங்களை சேகரிக்க உடனே அந்த இடத்துக்கு வந்தேன். பழனி பேசி அனுப்பின அந்த வீடியோவில் இருந்து கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கிற அமானுஷம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இரவு நேரங்கள்ல தான் அந்த பேய் கண்ணுக்கு தென்படுவதா அவர் சொல்லியிருந்தாரு. அதனால நைட்ல கடலுக்குள்ள போனா அந்த பேயை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த பேயை பத்தின கதைகள் கேட்க ரொம்ப கொடூரமா இருந்தது. நான் கடலுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னால அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு போறதுதான் எனக்கு சேஃப்னு நினைக்கிறேன். பழனியும் கடல்ல இருக்கிற அந்த பேயை பார்த்ததில்ல. அடுத்து அவங்க சொன்னதை வச்சு நமக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அதனால நேரடியா அந்த பேயை பார்த்தவங்க யாரையாவது சந்திக்க நான் முடிவு செஞ்சேன். அதுக்காக காலையில இருந்தே இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். சென்னையில் இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் இருக்கேன். வழக்கமாக காடு, மலை, நிலப்பரப்பு இதிலெல்லாம் பேய் பற்றின பல கதைகள் இருக்குது. புளிய மரத்தில் பேய் இருக்கும், சுடுகாட்டு பக்கமாக நடந்து போகும்போது பேய் தாக்கும், இப்படி பல கதைகள் சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம 3வது கண் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். ஆனால் கடற்கரை பகுதியில் நடு இரவு மீன் பிடிக்க போகும்போது சில அமானுஷ்யமான சக்தினால் பல பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் சொல்கிறாங்க. அப்படி மீன் பிடிக்க போகும்போது அவங்களுக்கு பேய் தாக்குறதாகவும் அதிலிருந்து தற்காத்து கொள்றதுக்காக சில நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்றதாகவும் சொல்கிறாங்க. அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு வந்திருக்கேன். பட்டினப்பாக்கம் ஒரு மீனவ குடியிருப்பு பகுதி. இங்க எல்லாருமே இவங்களோட மூதாதையர் காலத்துல இருந்து மீன் பிடிக்கிறத தான் தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தெருக்கல்ல இறங்கி நடக்க தொடங்கினேன். எனக்குள்ள இருக்கிற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஆட்களை இதுவரைக்கும் நான் கண்டுபிடிக்கல. தேடிக்கிட்டே இருந்தேன். கடலோட உப்பு காத்து தொடர்ந்து வீசிக்கிட்டே இருந்தது. கடலுக்குள்ள இருக்கிற பேய பத்தி பழனி சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு அந்த பேய பத்தின பலவிதமான கற்பனைகள் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அப்பதான் கரையில ஒருத்தர் வலைய பின்னிக்கிட்டு இருந்ததா பார்த்தேன். இவரோட பேரு மார்க்கண்டன். பிறந்ததுல இருந்தே இங்க தான் இருக்காரு. இவர் அப்பாவோட சேர்ந்து மீன் பிடிக்க போயிருக்காரு. கடல் பேய பத்தி நான் அவர்கிட்ட பேச தொடங்கினேன். நைட்டு 12 மணிக்கு மேல கடலுக்குள்ள மீன் பிடிக்க போட்ல போவாங்களாம். அப்படி மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல திடீர்னு சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்குமா. மீன் பிடிக்கிறதுக்காக போட்டிருந்த வலை துள்ளுமா. வலையை எடுத்து பார்க்கும்போது வலையில மீன் இருக்காது. அது அனமாரோட வேலையா இருக்கும்னு சொல்றாரு மார்க்கண்டன். வலையில போய் தூக்கம் அப்படியே கம்முன்னு மேலே தூக்கின்னு போவோம். ஒத்துன்னு வந்து கீழே விழுவோம். மீன் இருக்காது வலையில. உருவம் மாரியே தான் போய் தூக்கம். மீன் மாரியே தூக்காது, உருவம் மாரியே தூக்கம். வலை தண்ணியை விட்டு மேலே போகும். ஆமா, வலையை தூக்கின்னு போயிட்டு அப்படியே மேலே. என்ன உருவம் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்களா? உருவம்லாம் நம்மளுக்கு தெரியாது. நைட்டு மணி 11 மணி 12 மணி அப்படி. வலை எடுத்து பார்த்தா உள்ள மீன் இருக்கா? இல்ல, இருக்காது. ஒண்ணே இருக்காது. ஒரு மீன் கூட இருக்காது. அனமாரு, இதுதான் கடல்ல இருக்கிற பேய்க்கு இந்த பகுதியை சேர்ந்தவங்க வச்சிருக்கிற பேரு. கொல்லிவாய் பேய், குட்டிச்சாத்தான், மோகினி பிசாசு, இப்படி நம்மள பயன்படுத்துற பல வகையான பேய் வெரைட்டிய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க இருக்கிறவங்க தங்களை பயன்படுத்துற கடல் பேய்க்கு அனமாருன்னு இவங்க பேரு வச்சிருக்காங்க. ஏன் அதுக்கு அந்த பேரை வச்சிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல.
ஆனா அந்த பேரை கேட்டதும் எல்லாரும் பயப்படுறாங்க. பொதுவாக மீன் பிடிக்க இரவு நேரத்தில் தான் அதிகமாக போவாங்க. அப்படி ஒரு 12 மணி அளவில் நடுக்கடலில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சில அமானுஷ்யமான சக்திகளை வந்து நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாமல் தனிமையாக ஏதாவது ஒரு இடத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது வலையில் வந்து அதிகமாக மீன் விழுந்த மாதிரி வலை வந்து துள்ளி குதிக்கும். அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து வலையை இழுக்கும்போது உள்ளுக்குள்ளே எந்த மீனுமே இருக்காது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் நாங்கள் பார்த்த உடனே அதை கண்டுபிடிச்சிரும். அங்கே வந்து ஏதோ ஒரு பேய் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு அமானுஷ்ய சக்தி வந்து நம்மளை தாக்க போகுது அப்படின்னு நாங்கள் உணர்ந்துருவோம். அதனால வந்து அதுக்கு மேலே நாங்கள் மீன் பிடிக்காம கடற்கரைக்கு உடனே திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனமாரை பத்தி கேட்டா சொல்றதுக்கு எல்லார்கிட்டையும் ஒரு கதை இருக்கு. குறைஞ்சது ஒரு முறையாவது இங்க இருக்கிறவங்க அதை பார்த்திருக்காங்க. அதுக்குன்னு குறிப்பிட்ட உருவம் இல்ல. அனமாரை பத்தி நான் கேட்ட எல்லாரும் இந்த ஒரு பதில ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அதுக்கு உருவம் கிடையாது, சின்னதா ஒரு புள்ளி மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். கிட்ட வர வர பெருசாயிட்டே போகும். அது நம்ம மேல விழுந்தா நம்மோட உயிருக்கு ஆபத்தாயிடும். மார்க்கண்டனுக்கு இது போல ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. பெரிய மந்திரவாதி கிட்ட போய் தான் அவரோட பிரச்சனைய சரி செய்திருக்காரு. இப்படி அனமாரை பார்த்து அதனால பாதிப்படைஞ்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இந்த ஊரில் இருக்கவங்க கிட்ட விசாரிக்கும் போது சிலர் பேயை நேரில் பார்த்ததா சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன புள்ளியில் ஆரம்பித்து ஒரு பெரிய உருவம் போல் ஒரு நிழலாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்தம் போட்டு ஊளையிடும், பேர் சொல்லி கூப்பிடும், இப்படிலாம் கூட சொன்னாங்க. சிலர் அதை நேரில் பார்த்துட்டு மயங்கி விழுந்ததாகவும் சொல்கிறாங்க. இவருக்கு 75 வயசாகுது. தொடக்கத்துல கடல்ல மீன் பிடிக்க போயிருக்காரு. இப்ப நடக்க முடியாததால மீன் பிடிக்க போறதில்ல, வீட்லயே இருக்காரு. இவர் அனமாரை பார்த்திருக்காரு. அன்னைக்கு படுத்தவர் தான் 3 மாசம் எழுந்திருக்காம இருந்திருக்காரு. அனமாரை பார்த்ததால தான் அப்படி நடந்ததா தீவிரமா நம்புறாரு. நான் அவர்கிட்ட அனமாரை பத்தி கேட்க தொடங்கினேன். வார்த்தை கோர்வை இல்லாம உளர தொடங்கிட்டாரு. அனமாரை பத்தி இப்ப பேசும்போதும் அவருக்குள்ள பயத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. உண்மை சொல்லுவா, இங்கிருந்து போகும்போது ஊரு எட்டு மனம் பெரிய ஒரு கப்பல் மாதிரியே வந்துங்க. கப்பல் மாதிரியே வந்தது. அந்த கப்பல் இங்கேருந்து போகும்போது ஐயா ஒண்டியா போகிறேன் இங்கேருந்து போகிறான், அங்கேருந்து வரான், இங்கேருந்து போகிறான், அங்கேருந்து வரான். போகும்போது அவன் எப்படி மறுநாள் தெரியல, அவன் எப்படி மறுநாள் தெரியல. அவன் இல்லை, இப்போ மீன் பிடிக்கும்போது கப்பல் மாதிரி வந்தது, நீங்கள் என்னது அது எப்படி? அது கப்பல் மாதிரி இருந்தால் அது பேயா இருக்கலாம், அல்ல பிசாச்சா இருக்கலாம். இங்கேருந்து ஓடி போய் பார்க்குறேன், உருவம் மாதிரி வந்ததா? உருவம் மாதிரி வந்து அதான் இவ்வளோ 4 பில்டிங்கில் அவ்வளோ ஓட்டு வந்தது. பொதுவா எல்லா பகுதிகளையும் பேய பத்தின நிறைய சம்பவங்கள் இருக்கும். அதே போலதான் இங்கேயும் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறவங்க கிட்ட அனமாரை பத்தின பயம் இருக்கு. இவரு இமானுவேல் மீன் பிடிக்கிற வேலையை செய்துகிட்டு இருக்காரு. இவரு அனமாரை பத்தி சொன்ன தகவல் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கடல்ல மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அனமாரு வந்ததை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிர்வாணமா திரும்பி பார்க்காம கரைக்கு வந்துடணுமா, இல்லனா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு இமானுவேல். அனமாருன்னு ஒரு இது இருக்கு. அது வந்து அந்த அனமாருன்னு இருக்கிறதுனால நம்ம வலைக்கு போறோம்னா நம்மளுக்கு மீன் வலையில படுதா இல்லையோ, மீன் வராது அவ்வளோ சீக்கிரம். மீன் வரா மாதிரி இருந்தாலும் நம்ம வலை விடும்போது வலை ஃபுல்லாக மீன் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் மீன் இருக்காது. வலையை பத்தும்போது மீன் இருக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, அனமாரி தான் வருது, வலை ஃபுல்லாக மீன் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மீன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சிடும். அதனால் நம்ம அண்ணா கவர்லாம் எடுத்துட்டு எந்த துணியும் இல்லாமல் திரும்பி பார்க்காம வந்துனே இருப்போம். எங்கேருந்து திரும்பி பார்க்க வருவீங்க? அந்த லாஸ்ட்லேருந்து மோத்தாரத்துலேருந்து வலை விடுறோம்னா அந்த சைடு திரும்பியே பார்க்கக்கூடாது, திரும்பி பார்க்காம அப்படியே வந்துடணும். இல்லாட்டி திரும்பி பார்த்து நம்ம வரோம்னா நம்மளை அடிச்சிடும். இந்த இடத்தோட பேரு முகத்துவாரம். கூவமாறு இந்த இடத்துல தான் கடல்ல கலக்குது. எக்கச்சக்கமான அமானுஷ நிகழ்வுகளுக்கு பேர் போன இடம் இது. இந்த பகுதியில தான் அனமாரோட நடமாட்டம் அதிகமா இருக்கும். தினம் தினம் அனமாருக்கு பயந்துட்டு மீன் பிடிக்காம திரும்பி வந்துட்டா பிழைப்பு எப்படி ஓடும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு வந்திருக்கு. அதோட விளைவா சில பேர் இந்த முகத்துவாரத்துல மீன் பிடிக்கும் போது அனமாரு தாக்காம இருக்க உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிர்வாணமா மீன் பிடிப்பதா சொல்றாரு இமானுவேல். இங்கேருந்து எட்டுக்கட்டை தந்துறது வந்து வலை விட வருவாங்க. அது சிறுவலைன்னு சொல்லுவாங்க. சிறுவலையிலே மீன் பிடிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே நிர்வாணமாக தான் வலையை விடுவாங்க. அது எதுக்குயா? ராவு நேரத்தில் தான் வலையை விடுவாங்க. அந்த காத்து கருப்பு கிட்ட அண்டாது. தொடக்கத்துல இவங்க அனமாருன்னு சொன்னதும் உங்களை மாதிரியே நானும் ராமர் கூட இருந்த அனுமாரத்தான் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். இமானுவேல் கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது பயன்படுத்துற ஒரு விதமான பேய்ங்கிறதால இந்த பேரை வச்சிருக்காங்க. அனமாரு வெள்ள நண்டுகள் இருக்கிற வலையில தான் இருக்குமா.
அதனால வெள்ள நண்டுகள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் கரையில வர முடியுமா. அதுக்கு மேல வந்தா காவல் தெய்வம் அதை தடுத்து நிறுத்திடும்னு சொல்றாரு இமானுவேல். கடலோர பகுதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அந்த வெள்ளை நண்டு வரும். அதை தாண்டி மேலே வராது. அதை தாண்டி மேலே வருதுன்னா கூட நம்ம கும்பிட்ற மதுரை வீர சாமி அது என்ன பண்ண எல்லை கட்டு மாதிரி நிற்க வைக்கும். அதை மீறி தாண்டி வராது. வெள்ளை நண்டு மேலே தான் அனுமார் வராது. வெள்ளை நண்டு குழியில் தான் இருக்கும். அது அனமாருன்றது சின்ன உருவம் மாதிரி தெரியும். நம்ம பார்க்க சரி ஏதோ உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அவ்வளோண்டு உருவத்துலேருந்து அளவு கண்டு வளர்ந்துனே போவோம். அப்படின்னும் போது நம்ம ஒரு சுதாரிச்சிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்மளை ஏதோ பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்து அதை மீறி போனால் என்ன பண்ணுகிறோம்? மீறி போனால் உயிர் பலியாகும். தெருவுலேயும் சரி எங்கே போனாலும் சரி 12 மணிக்கு தான் வெளியில் போக முடியாது. எங்களால் இந்த பக்கம் நடக்க முடியாது. ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி இந்த பக்கம் போக முடியாது. சத்தம் கேட்கும். நான் கொலுசு போட்டு சத்தம் கேட்கும். கலசன்னு ஓடுவாங்க. மோகினி பிசல்லாம் வருதுங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தால் ஓடவும் ஓடியாரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில இருக்கேன். இங்க கடல் பேய் பத்தின ஒரு பயம் பரவி இருக்கு. மீன் பிடிக்க போறவங்க அந்த கடல் பேய் வந்துட்டா போட்டிருக்கிற துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு நிர்வாணமா திரும்பி வரணும்னு ஒரு நம்பிக்கை இங்க இருக்கிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. அத பத்தி விசாரிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நிலப்பகுதியில இருந்தவங்களோட ஆவி பயம், கடலுக்குள்ள அனமாரோட பயம்னு இந்த பகுதிய சில திகில் அனுபவங்கள் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. 2004 சுனாமி வந்தப்போ மோசமா பாதிக்கப்பட்ட பகுதிகள்ல இதுவும் ஒண்ணு. கிட்டத்தட்ட 58 பேர் இறந்திருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த பகுதியில நிறைய அமானுஷ்யங்கள் நடக்க தொடங்கி இருக்கு. ஒரு பெரிய கூட்டத்தோட குரல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பயந்துட்டு அந்த சமயத்துல இந்த பகுதிக்கு யாரும் வராம இருந்திருக்காங்க. சுனாமி வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் இங்க சுனாமி ஏற்படுத்திட்டு போன பாதிப்புகளை பார்க்க முடியுது. சுனாமியால இறந்து போனவங்களோட ஆவிகள் இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறதா இன்னமும் இங்க இருக்கிறவங்க நம்புறாங்க. அமாவாசை மாதிரியான நாட்கள்ல வழக்கத்தை விட அதிகமா பேய்களோட நடமாட்டம் இங்க இருக்குமா. இவங்க மலர் பூர்வீகமா இந்த பகுதியிலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு விதமான பயத்தோட இந்த பகுதியில உலாவிக்கிட்டு இருக்கிற பேய்களை பத்தி என்கிட்ட விவரிச்சாங்க மலர். அமாவாசையில் அந்த மாதிரி வரும் நிறையா. பார்க்கலாம். எப்படினாலும் ஒரு உருவம் ஃபுல்லாக பார்க்க முடியாது. போகிற நடுவில் பார்க்கலாம். அமாவாசையில் சாதா டைமில் கூட செத்தவங்க நிறைய பேர் வராங்க. செத்து இறந்து 3ஆவது வராங்க பார்த்தியா, அந்த மாதிரிலாம் இப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம். இடத்துல வாரத்தெல்லாம் தெருவுக்குள்ளே அந்த மாதிரி இந்த தெருவுலேயும் சரி எங்கே போனாலும் சரி 12 மணிக்கு தான் வெளியில் போக முடியாது. எங்களால் இந்த பக்கம் நடக்க முடியாது. ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி இந்த பக்கம் போக முடியாது. பசங்க போனால் கூட ஆபத்து தான். அந்த மாதிரி காற்று காப்பு நிறைய அந்த பக்கம் வரது உண்டு. எந்த மாதிரி பார்ப்பீங்க? ஏதாவது உருவம் மாதிரி தெரியும்? உருவமே தெரியாது, நடலுமே தெரியும். நிழலா? ஆமாம். சத்தம் கேட்கும். நான் கொலுசு போட்டு சத்தம் கேட்கும். கலசன்னு ஓடுவாங்க. மோகினி பிசல்லாம் வருதுங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தால் ஓடவும் ஓடியாரும். அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை அந்த மாதிரி பார்த்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி நடந்திருக்கா? இங்கே நிறைய பேர் எடுத்து போட்டு நாங்களே அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிருக்கிறோமே. இதில் மந்திரிக்கெலாம் போய்க்கிறோம் பிடிச்சிட்டு. என் பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கே பிடிச்சிக்கிது. அந்த மாதிரி முடிக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். அதனால் 12 மணிக்கு மேலே யாரும் போக மாட்டீங்க? நைட்டில் 12 மணிக்கு நிற்க முடியாது இங்கே. ஜாம் ஒரு 4-5 பேர் போகிற வந்தால் போயிடலாம். வலைக்கு போகிறவங்க கூட 3 மணிக்கு போகிறவங்க போவாங்க. 3 மணிலாம் போகலாம். அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த 2 மணி 12 மணிக்கு அத்தம் கேட்கும். 1:30 மணி போலலாம் கேட்கும். அடிக்கடி கேட்குதா? அடிக்கடி. அமாவாசைக்கு தான் நிறைய கேட்கும். இவங்களோட பேரு சரஸ்வதி. 2004 சுனாமி வந்தப்போ இங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு பிறகுதான் இங்க திரும்பவும் வந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு சில வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்டிருக்கு. அன்னையில இருந்து இணைய வரைக்கும் அது போன்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான். இது எல்லாம் சுனாமில இறந்து போனவங்களோட ஆவின்னு சொல்றாங்க சரஸ்வதி. என்ன மாதிரி சத்தம் இருந்துது? ஓன்னு கூற மாதிரி, அது வீட்டு மேலே வந்து உழுவுற மாதிரி, சாமான மாதிரி கொட்டுற மாதிரி, பயங்கர பூமி அதிர்ற மாதிரி ஒரு சத்தம். அவெல்லாம் என்னை காப்பாற்ற விட்டீங்களேன்னு கதறினாங்களா? அப்படியா? ஆமாம். என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க,
அப்படின்னு ஒரு சத்தம். இப்போ கூட இந்த அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் அந்த சத்தம் திரும்ப கேட்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கும்பலில் போய் வீட்டில் படுத்துக்கிறதுல தெரியல, ஆனால் வெளியே வரமாட்டோம். அந்த பயம் இன்னும் இருக்குது. இப்பவும் சத்தம் கேட்குதாமே? கேட்கும், அதை நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, அதனால் சொல்கிறது. இங்கே உள்ள சிலர் பார்த்தீங்கன்னா அந்த உருவமே எங்களுக்கு தெரிஞ்சுது, இப்பவும் அந்த உருவம் வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது சில நேரங்களில். அது எல்லார்ட்டையும் சொன்னால் புரிஞ்சிக்க முடியல, எல்லாரும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. சிலர்கிட்ட நாங்கள் அதனால் சொல்கிறது இல்லை, நாங்களே எங்களுக்கு மனசில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிறோம், பயந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி உணர்வு இருந்துச்சா? நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி பார்த்தாங்களா? சொன்னாங்க ஒரு உருவம் பார்த்தேன், கொஞ்சம் பெருசாக வந்தது, நாய் ஒரு சத்தம் நிறைய ஒரு சத்தம் மாதிரி கேடுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அது கண்ணால் பார்க்கல, ஆனால் பார்த்ததுன்னு சொன்னாங்க மக்கள், சொன்னாங்க பெரியவங்க. நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. வலைக்கு போக சொல்ல நைட்டு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு டைமிங்கிறது கிடையாது. 1 மணிக்கு போவோம், 2 மணிக்கு போவோம், 3 மணிக்கு போவோம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்துருக்காங்க. எந்த ஏரியாவில்? இது நம்ம இங்கே சீனிவாசபுரம் ஏரியாவில் இங்கே முகத்துவாரம்னு ஒன்று இருக்குது. இந்த முகத்துவாரத்தில் தான் எல்லாம் மீன் பிடிக்க போவாங்க. எங்களுக்கு அந்த டைமிங்லாம் கிடையாது. நாங்கள் எப்போனா எங்களுக்கு அந்த கடல் பார்த்தீங்கன்னாக்கா வத்தம் சொற்புன்னாங்க, அது உங்களுக்கு தெரியல, ஹைலைட் லோ லைட்னு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் என்னாங்கனாக்கா மீன் அப்போ தான் எங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் டைமிங்லாம் பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி நேரத்தில் போய் நாங்கள் போகும்போது எங்களுக்கு அந்த சத்தம்லாம் கேட்கும். அதை உணர்ந்துருக்கீங்களா? இல்லை, நான் கேட்கல, நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல. ஆனால் சவுண்டு உணர்ந்தேன். சவுண்டு எப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி நாய் கத்துற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு ஓன்னு வரும். குடிக்கிறாங்க பார்த்தியா, சாராயம் பயந்துக்கிறாங்க பார்த்தியா, அவங்கள தான் அவர் தொடுவார். அவர் போயிட்டு இருந்தாக்கா எத்தனை நம்ம யாருன்னா போயிட்டோம்னா பட்டுன்னு அடிச்சுடுவார் அவர். அந்த மாதிரி நிறைய பேர் செத்து போய்க்கிறாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. மீனவர்கள் குடியிருக்கும் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில தான் இன்னைக்கு நான் இருக்கேன். இங்க மீனவர்கள் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகும்போது கடல் பேய் பயன்படுத்துறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அப்படி கடல் பேய் வந்துட்டா மீனவர்கள் போட்டிருக்கிற துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு கடற்கரைக்கு திரும்பிடுவாங்களாம். கடல் புறத்துல நிலவும் இந்த அமானுஷத்தை பத்தி விசாரிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒரு பக்கம் ஆவி, இன்னொரு பக்கம் அனமாறு. இப்படி இந்த பகுதியில இருக்கிற அமானுஷங்களுக்கு தீர்வா முனீஸ்வரன் ஒரு சாமி இருக்கு. அதுதான் இந்த பகுதியில இருப்பவங்களை கட்டி காப்பாத்திட்டு இருக்கிறதா நம்பப்படுது. காவல் தெய்வமா இருக்கிற முனீஸ்வரனுக்கு இந்த பகுதியில ஒரு கோயில் இருக்கு. அதை பார்க்க கிளம்புனேன். இதுதான் முனீஸ்வரன் கோயில்னு அங்க நின்னுகிட்டு இருந்த மரத்தூணை காட்டினாங்க. அந்த மரத்தோட அடிப்பகுதியில ஒரு காவி துணி கட்டி இருந்தது. சுருட்டு மாலை போடப்பட்டிருந்தது. இதுதான் அந்த பகுதியை காவல் காக்கிற காவல் தெய்வம் முனீஸ்வரன். தொடக்கத்துல இவங்க முனீஸ்வரன் சொன்னதும் நான் ஊர்ல இருக்கிற மாதிரி பெரிய மீசையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற சாமி சிலையா இருக்கும்னு கற்பனை செஞ்சிருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததும் உயரமா இருக்கிற மரத்தூணை தான் இப்படி சொல்றாங்கன்னு புரிஞ்சுது. ஒவ்வொரு பகுதியிலையும் காவல் காக்கும் தெய்வங்கள் இருக்கும். அதே போல இந்த பகுதியிலையும் காவல் காக்கும் தெய்வமாய் இருப்பது முனீஸ்வரன். இவருக்கு சுருட்டு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லப்படுது. சுருட்டோட வாசனை இருந்தா முனீஸ்வரன் கூட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அனமாரி கிட்ட வராதுன்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால கடல்ல மீன் பிடிக்கும் போது நிறைய பேர் சுருட்டு பிடிக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. பொதுவாக நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா பேய் பயம் இருக்கக்கூடியவங்க கையில் தாயத்து கட்டிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதுபோல தான் கடலில் மீன் பிடிக்கும்போது பேய் தொந்தரவு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சுருட்டு பிடிச்சிக்கிட்டே மீன் பிடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஏன்னா சுருட்டு ஸ்மெல் வந்து பேய்க்காக தான். இவங்களோட குலதெய்வம் முனீஸ்வரன் அவருக்கு வந்து சுருட்டு படைக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அதனால அந்த சுருட்டு ஸ்மெல் வரும்போது முனீஸ்வரன் இங்கே இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேய்கள் வந்து கிட்டக்க வராதான். அதனாலேயே சுருட்டு பிடிச்சிட்டு டெய்லி மீன் பிடிப்போம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கடல்ல இருக்கிற அனமரை பத்தி பேசுற அதே அளவுக்கு இங்க இருக்கிற முனீஸ்வரனை பத்தியும் மக்கள் மத்தியில கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யுது. இரவு நேரங்கள்ல முனீஸ்வரன் சாமி போறத இவங்க பார்த்திருக்காங்க. மரத்தால செய்யப்பட்ட செருப்பை போட்டுக்கிட்டு சுருட்டை பிடிச்சுக்கிட்டு போகும்போது குடிச்சிட்டு எதிரில யாராவது வந்தா அவ்வளவுதான் அடிச்சிருவாருன்னு சொல்றாங்க மலர். நல்லா ஹைட்டாக இருப்பார். செருப்பு சத்தம் மட்டும் கேட்கும். செருப்பு வந்து கட்டை செருப்பு போட்டுருப்பாரு. கட்டை செருப்பில் வந்து சரக்கு பொறுக்கும் வருவார். அந்த சவுண்டு கேட்கும். அது அந்த குடிக்கிறாங்க பார்த்தியா,
சாராயம் வந்து பயன்படுத்துக்கிறாங்க பார்த்தியா, அவங்கள தான் அவர் தொடுவார். தொட்டு மாதிரி எவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்களே இதுமாரி பிடிச்சிருக்குது. அந்த குடிச்சிட்டு அவருக்கு எதிர வந்துட்டு அவர் எதிர பண்ணால் தான் ஒன்றும் பண்ண எல்லாம் பண்ண மாட்டார். எதிர நான் போயிட்டாருனாக்கா எதிர நம்ம யாருன்னா போயிட்டோம்னா பட்டுன்னு அடிச்சுட்டு வர்றாருன்னு அவர். அந்த மாதிரி நிறைய பேர் செத்து போய்க்கிறாங்க. அவர் பிடிச்சி யாரும் உயிரோட இருந்ததே இல்லை. பேய், பிசாசு, காத்து கருப்பு இப்படி அமானுஷ்ய விஷயங்களால பாதிக்கப்பட்டவங்க இங்க இருக்கிற முனீஸ்வரனுக்கு விளக்க வச்சு வேண்டிக்கிட்டா உடனே அது சரியா போயிடும்னு நம்பப்படுது. அதோட முனீஸ்வரனை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்கு. பேய்கள் மத்தவங்களை பிடிக்கிற மாதிரி இவரும் சிலரை பிடிச்சுக்குவாராம். அப்படி இவர் ஒருத்தரை பிடிச்சிட்டா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாராம். அதுக்காக பெரிய பூஜை வச்சாதான் விடுவார்னு சொல்றாங்க மலர். காத்து கருப்பு உண்டுச்சுன்னா நாங்கள் மசூதிக்கு போவோம். மசூதி வந்து நாங்கள் அங்கேயும் போயிட்டு வருவோம். எங்கே போவீங்க? இந்த குடும்பத்தண்டை போய் திருந்து கற்பூரம் வச்சுட்டு அவர் தேவையான பொருள் பொறி அவளுக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டு தின்னு விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியாயிடும். இல்லைன்னா வீட்டை அப்படியும் அவர் விட மாட்டார். அவர் பிடிச்சதை ரொம்ப மோசமாக பண்ணுவார். வேறு எதனா பிடிச்சிருந்தா வரைக்கும் விட்டுருவாரு. அவர் பிடிச்சா விட மாட்டார். ஆனால் அதுக்கு தனியாக ஆள் வச்சு அதெல்லாம் செய்து ஒரு வாரம் வரைக்கும் சாயங்கம் பண்ண தான் விடுவார். அவர் பிடிச்சிட்டாருன்னா வேறு எதனா பிடிச்சிட்டு விட்டுருவார். தனி வரைக்கும் விட்டுருவார். அவர் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது மது அறந்துட்டாங்க பற்றியா, அவங்கள மட்டும் தான் அவர் எதிர பண்ண மாட்டேன். எதிர நல்லா ஹைட்டாக வருவார். அவர் எத்தனை பேர் ஊரெல்லாம் பார்த்துக்கிறாங்க ஹைட்டாக வரதில். மோத்தாரம் கால் பீச் வரத்தில் தான் வருவார். இந்த சொந்தக்கள்லாம் வரமாட்டார். அங்கே பீச்சில் எதிர பண்ணால் தான் பிடிப்பார். குடிச்சிட்டு மது அது வாசனை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதுக்கோசம் அந்த வாசனை கோசம் பிடிப்பார். வந்து கடல்ல பயன்படுத்துற அனுமார் கிட்ட இருந்து முனீஸ்வரன் காப்பாத்துவார்னு இந்த பகுதியில் இருக்கிறவங்க தீவிரமா நம்புறாங்க. ஆதி காலத்துல இருந்தே அந்த நம்பிக்கை மக்கள் கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அதை உறுதி செய்யற விதமா தான் இன்னைக்கும் முனீஸ்வரனுக்கு சுருட்டு மலையும் சுருட்டு படையலும் வச்சு வழிபடுறாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக பேயினால் பாதிக்கப்பட்டவங்க பேயோட்டிகள்கிட்ட போயிட்டு மந்திரத்தின் மூலியமாக தன்னை பாதுகாத்துப்பாங்க. அதுபோல் இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் ஒரு சடங்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, பேயினால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் இவங்களோட குலதெய்வமான முனீஸ்வரனுக்கு சுருட்டு படையல் வச்சு வேண்டிக்கிறாங்க. அது மூலியமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குது. மீன் பிடிக்காம திரும்பி வரும் மீனவர்களோட அந்த அவஸ்தைக்கு காரணமான அனுமார பத்தின தகவல் எனக்குள்ள ஒரு விதமான உணர்வை ஏற்படுத்துச்சு. அதே போல எல்லையில காவல் தெய்வமா இருக்கிற முனீஸ்வரனை பத்தின தகவலும் புதுசா இருந்தது. இதே போல வேற ஒரு அமானுஷ நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். அம்மன் வழிபாட்டில் இருக்கிறவங்க காளி மாதிரி அலங்கரிச்சு தான் அருள்வாக்கு சொல்லுவாங்க. இவங்க அருள்வாக்கு சொல்லும்போது வேற வேற மொழிகளில் வாக்கு சொல்லுவாங்க. கல்கத்தா காளி உடலில் இறங்கியதும் மராத்தி மொழியில் பேசும் மீனவ பெண். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கரிய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.